ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக் எவல்யூஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆண்டர்ப்ரனர்னா என்ன டெஃபினேஷன் இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இவங்க வந்து ஸ்டார்ட் ஆனாங்க அதுதான் ஜஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் எவல்யூஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் டிடன்ட் ஸ்டார்ட் ரீசெண்ட்லி, ரொம்ப நாளாகவே. பிகாஸ் இப்போ தான் நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய டேர்ம்ஸ் கேள்விப்படுறோம். ஆண்டர்ப்ரனர், மாம்ப்ரனர், டீப்ரனர் இந்த மாதிரி எல்லாமே. பட் இந்த ஆண்டர்ப்ரனர்ன்றது ரொம்ப நாளாகவே வந்து இருக்குது. இட் ஹாஸ் எவால்வ்ட் ஓவர் டைம் பேஸ்ட் ஆன் சொசைட்டி, எக்கனாமி அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஏர்லி பீரியடில் அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம்ஸ் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்ரேடர்ஸாவோ இல்லை ஒரு மர்ச்சன்ட்ஸாவோ இருந்தாங்க. ஸோ தனியாக வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆண்டர்ப்ரனர்ன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்காக என்ன பண்ணாங்க, ட்ரேடர்ஸ்னாலே தெரியும் நிறைய ப்ராடக்ட்ஸு தி எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் பிட்வீன் ரீஜன்ஸ். லைக் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எது நம்மக்கிட்ட வந்து நிறைய இருக்கோ அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைசஸ், சில்க்கு, காட்டன் இந்த மாதிரி. அப்புறம் நோ ஃபார்மல் பிஸ்னஸஸ், மோஸ்ட்லி ரிஸ்க் டேக்கிங் இண்டிவிஜுவல்ஸ் தான். இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரிஸ்க் இருந்தாலும் ஸ்டில் அவங்க அந்த விஷயத்தை வந்து பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களோட பேசிக் குவாலிட்டினே வச்சுக்கலாம், ரிஸ்க் டேக்கிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ட்ராவலிங் லாங் டிஸ்டன்சஸ் டு செல் ஸ்பைசஸ். இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் மிடில் ஏஜஸில் அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே வந்து கிராஃப்ட்ஸ்மெனாக இருந்திருக்காங்க, ஆர்டிஷன்ஸாக இருந்திருக்காங்க, ஃபீடல் லேண்ட்லார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயமும் வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிறவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் வேர் கண்ட்ரோல்டு பை கிங்ஸ் ஆர் அத்தாரிட்டிஸ், லிமிட்டெட் ஃப்ரீடம் டு இனோவேட். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரியான மேக்ஸிமம் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு கிங்டம் கிட்டே போயிடுச்சு. அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டர்ப்ரனராக இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய ஃப்ரீடம் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் மேக்கிங் டூல்ஸ் அண்டர் கிங்ஸ் ஆர்டர். அவங்களாம் வந்து தானாக வந்து எதுவும் ஒரு ப்ராடக்டையோ இல்லை எதையுமே வந்து இன்னோவேட் பண்ணி அதை ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. தென் 18th 19th சென்ச்சுரியில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ அந்த டைமில் நிறைய சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஹியூஜ் சேஞ்ச் வித் மெஷின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். ஆண்டர்ப்ரனர்ஸ் பிகம்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராஃபிட். ஸோ ரெவல்யூஷனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு. அந்த டைமில் நிறைய மிஷின்ஸ் கிடச்சிருக்கு, ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ரிஸ்க் டேக்கிங் பீப்புளுக்கு, இனோவேட்டிவாக இருக்க பீப்புளுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் ப்ரொடியூசிங் டெக்ஸ்டைல்ஸ் யூஸிங் மெஷின்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதாவது நமக்கு 18th century 19th centuryயில் நடந்திருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 20th century, அதாவது நம்ம மாடர்ன் ஏராக்கு வந்துட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த 90s பீரியடில். ஸோ இந்த டைமில் தான் வந்து கார்ப்பரேட் என்டர்ப்ரனர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இதை பற்றி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட், பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ இனோவேஷன் பிகம் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டைமில் வந்து அப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் அவங்க வந்து இனோவேட்டிவாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து புதுசாக ஐடியாஸ் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் கார்ஸ் அட் ஸ்கேல். ஓகேவா? அதுக்கு அடுத்து 21st century, இப்போ நம்ம இருக்கிற ஏரா அதாவது டிஜிட்டல் ஏரா. ஸோ இப்போ நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும், அவங்க வந்து ஓனாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க, அவங்க டெக்னாலஜிக்கலாக வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயம்லாம். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இனோவேஷன், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டைமில், இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற டைமில். ஸோ க்ரோத் ஆஃப் ஆன்லைன் பிஸ்னஸஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? இப்போ காமர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம், லேடிஸ் எல்லாம் வந்து ஒர்க் போக முடியாமல் இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளால் நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எடுத்து செல் பண்ணுறது, அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கிரியேட்டிங் ஆப், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாமே இந்த டைமில் ஈஸியாக பண்ண முடியுது. அது எல்லாமே கூட ஆண்டர்ப்ரனர்ஷிப் தான். அண்ட் தென்
இப்போது நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இதில் இருக்க 4 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் தி கோர் பில்டிங் பிளாக்ஸ் எவ்ரி ஆண்டர்ப்ரனர் நீட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனோவேஷன். ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கணும். ஸோ இனோவேட்டிவ்னால் நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த வந்து நம்ம அந்த ஐடியா யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். அதுதான் வந்து நம்ம ஒரு இனோவேட்டிவ் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரியேட்டிங் சம்திங் நியூ ஆர் இம்ப்ரூவிங் எக்ஸிஸ்டிங் ஐடியாஸ். இட் கேன் பி அ ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ப்ராசஸ். எது வேணால் இருக்கலாம், எதில் வேணால் நம்ம வந்து இனோவேட்டிவாக திங்க் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூசிங் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டைனிங். இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ரொம்ப இனோவேட்டிவாக இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் வந்து ரிஸ்க் டேக்கிங். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க வந்து ரிஸ்க் டேக்கிங் பீப்புளாக இருக்கணும். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இன்வெஸ்ட் டைம், மனி அண்ட் எஃபர்ட் வித்தவுட் கேரண்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ எல்லாமே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா வந்து ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வெதர் நமக்கு சக்ஸஸ் இருக்கலாம், இல்லை அதனால நமக்கு வந்து லாஸ், ஃபெயிலியர்ஸ் கூட ஆகலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து நம்ம எல்லா எஃபோர்ட்டும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ ரிஸ்க் இஸ் நெசசரி ஃபார் க்ரோத். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ் வித்தவுட் நோயிங் இஃப் இட் வில் சக்சீட். அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு விஷன். அதாவது எபிலிட்டி டு சி ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ நாள் இன்னும் ஸ்கோப் இருக்கும். ஓகே, அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து அது பீக்காக இருக்கலாம், பட் அதை நம்ம எவ்வளோ நாள் வந்து சஸ்டைன் பண்ணி கொண்டு போக முடியும், இன்னும் ஃப்யூச்சர் எப்படி ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணலாம், அதெல்லாமே வந்து இந்த விஷனில் வந்து இருக்கும். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் திங்க் அஹெட் அண்ட் பிளான் லாங் டேர்முக்கு வந்து அந்த பிஸ்னஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த சர்வீஸோ அது வந்து சஸ்டெயின் ஆகிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிடிக்டிங் தட் ஆன்லைன் எஜுகேஷன் வில் க்ரோ அண்ட் ஸ்டார்டிங் அ பிளாட்ஃபார்ம் ஏர்லி. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு 5 years ஒரு 10 years திங்க் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம விஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்கில்ஸுமே வந்து அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட இருக்கணும். ஸோ எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் மனி, பீப்புள் அண்ட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே போல் வந்து டேர்னிங் ஐடியாஸ் இன்டு ரியாலிட்டி. ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் அது வந்து ரியாலிட்டி, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதை தான் நம்ம வந்து இனோவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜிங் அ டீம், பட்ஜெட் அண்ட் ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் அ ஸ்டார்ட் அப். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஒரு சிம்பிள் ட்ரேடிங், அதாவது நம்ம எவல்யூஷன் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ்லேருந்து அவங்க எப்போ வந்து இந்த மாடர்ன் இராக் எப்படி வந்திருக்காங்கன்றதை பார்த்தோம். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வரைக்குமே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் இருந்திருக்காங்க. பட் நோ மேட்டர் தட் எரா, அந்த எரா பொறுத்து கிடையாது, எந்த ஏஜஸ் அப்படியெல்லாம் கிடையாது. எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், ஒரு ஆண்டர்ப்ரனரும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும். அவங்க வந்து ரிஸ்க் டேக்கிங்காக இருக்கணும். அவங்களோட விஷன், மேனேஜ்மெண்ட் பவர்ஸ் எல்லாமே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை இன்னும் வந்து அவங்க பெட்டர் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ட்ரேடர்ஸ் டு மாடர்ன் டெக் ஃபவுண்டர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹேவ் ஷேப்டு த வேர்ல்டு. ஓகேவா? நாட் ஜஸ்ட் ஒரு கம்பெனி இருக்குது, அது நம்பி நிறைய பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களே வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பீப்புளோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு நிறைய ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து இன்ட்ராப்ரனர் பற்றி பார்க்கலாம். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 3rd செமஸ்டருக்காக இருக்கிற பேப்பர் மட்டும் இல்லை, 1st செமஸ்டர், 2nd செமஸ்டர், MBA, HR ரிலேட்டட் பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, அடுத்த டாபிக் இல்லை இது வேணாம் இது பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுபடியே வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.